தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஆப்பிள் சாதம் தான் பார்க்க போகிறோம். ஆப்பிளில் ஜூஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆப்பிள் சாதம் இன்றைக்கி நம்ம செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டு பொரிச்சிருக்கேன். பெருஞ்சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய துண்டாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக பார்த்துக்கோங்க. அதனால் நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ரொம்ப போட வேண்டாம், 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஆப்பிளை வந்து தோலோட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் ஆப்பிள் வந்து உங்கள் பசங்க தோலோடு சாப்பிடுவாங்கனாக்கா நீங்கள் தோலோடு போட்டுக்கோங்க. அப்படி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா தோலை வந்து நம்ம எடுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் பசங்க மிளகாய்த்தூள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவே இன்னும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லை மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றோட ஒன்று நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் 1 கப் ரைஸு, சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஆப்பிளே வந்து நல்லா புளிப்பான ஆப்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரைஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக, பழம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு அழகாக ஹெல்த்தியாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன சைடிஷ் வச்சாலும் ரொம்பவே மேட்சாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வேணுன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள் வேணுன்னா மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நம்மளோட விருப்பம்தான் எல்லாமே. அவ்வளோதாங்க. நம்மளோட அட்டகாசமான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆகிட்டு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.